வெல்கம் டு தஞ்சை நாராயணி சமையல். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி பூண்டு ஊறுகாய் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். வானல் அடுப்பில் இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெய் சுடட்டும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா உரித்து வச்ச பூண்டை போட போகிறோம். இந்த பூண்டு நல்லா கோல்டு கலரில் ஆகணும். அது இந்த பூண்டை நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளியை அதோடையே போட்டு நல்லா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி பூண்டு நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. அதோட புளியும் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கோம். வதக்கினதை தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். ஆறுனோடனே அரைச்சிட்டு பார்ப்போம். எப்போதுமே ஊறுகாய்க்கு மனமும் சுவையும் அந்த மாதிரி சேர்க்குறது வெந்தயம்தான். அதனால் வெந்தயத்தை நல்லா எண்ணெய்லாம் ஊற்றாமல் சும்மா வெறும் இதில் அப்படியே வறுக்கணும். வறுத்துட்டு அது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். கடுகும் வெந்தயமும் எப்பயுமே நல்லா வெடிக்கணும். வெடிச்சப்புறம் தான் இது பண்ணணும். இது இந்த ஊறுகாயில் எல்லா ஊறுகாய்க்குமே போல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அந்த பூண்டையும் புளியும் நம்ம நல்லா கோல்டு கலரில் இது பண்ணோம்ல, அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே எண்ணெய் தான், வேறு எண்ணெய் போடல. அதில் உரித்து வச்ச முழு பூண்டை போடணும். இதுவும் நல்லா கோல்டு கலரில் ஆகணும். இப்போ அந்த முழு பூண்டு இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சோம்ல அந்த விழுதை போட போகிறோம். அதில் விழுதை போட்டு நல்லா கலந்து விட்ருக்கேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டு கலந்து விடுவோம். கரையாது. அளவு காரப்பொடி. ஒவ்வொருத்தருக்கு காரம் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு காரம் பிடிக்காது. அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம், அதனால் காரம் போடுறேன். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெளியில் வந்துருச்சு. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முக்கியமான ரெசிபியை போட போகிறோம். அந்த வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அது நிறையா போடக்கூடாது, கசக்கும். சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். போட்டு கலந்து விட்ருவோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பூண்டு ஊறுகாய் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.